படம் தரமா இருக்குண்ணே, தரமா சமைச்சு தந்துருக்காங்க, சூப்பரா இருக்குண்ணே படம். விக்ரம் ஆக்டிங்னா கொண்டுட்டாங்க. திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கோம் படத்தை பாக்குறதுக்கு, தலைவர் படத்தை கேட்டு அங்க இருந்து வந்திருக்காங்க. படம்னா தரமா இருக்கு. அன்னைக்கே ஃபர்ஸ்ட் போறது என்ன படத்தை எடுத்து விட்டாங்க, அதுவே ரொம்ப இதாகி போச்சு. அதனால இன்னைக்கு மெனாக்கிட்டு அங்க இருந்து வந்து இங்க பாக்குறோம் நாங்க. எல்லாம் தலைவருக்காண்டிதான், விக்ரம் தான். ஆமா விக்ரம் தானே, ஆமா சிஓ தானே எல்லாமே. என்ன எஸ் காம்பினேஷன், அவரை சொல்லவே தேவை. அவர் போட்டு கொளுத்துன்னு கொளுத்திருக்காரு பாத்துக்காங்க, சம்மன் இருந்துச்சு. அதே மாதிரி வில்லனும் அவர் சரியா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ட்விஸ்ட் எதிர்பார்க்கவே இல்லை, போட்டு கோலன்னு கொண்டு போட்டாரு. கூஸ்பம்ஸா குரலை பார்த்தாலே உங்களுக்கே தெரியலையா என்ன வயசு, கத்தி தொண்டைதான் பிரிச்சு பாத்துக்காங்க, ஒண்ணும் முடியல. என்னச்சு மெனாக்கிட்டு அங்க திருநெல்வேலியில இருந்து நான் இங்க வந்திருக்கேன், தலைவரமாக இருக்கிற என்னச்சு அங்க இருந்துட்டு இங்க வந்தனால அப்படி இங்க வந்திருக்கேன். நானு படம்லாம் குறையே சொல்ல முடியாது, தரமா இருக்கு. இப்பயும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, போயிட்டு நைட் ஷோவும் பார்க்க வருவேன். ஆமா ஃபுல்லா வரதானே. மியூசிக்லாம் அப்படி கொண்டுட்டாங்கண்ணே. அதான் சொல்றேன், எனக்கு காதே கேட்க மாட்டேங்குது. எனக்கு நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும், எனக்கு பேசுறது கேட்க மாட்டேங்குது. ஃபுல்லா ஒரே இதுவா போயிட்டு இருக்கு பாத்துங்க. ஆனா தியேட்டர் எஃபெக்ட் எல்லாம் போட்டு கொண்டுட்டாங்கண்ணே, சூப்பரா இருக்குண்ணே. ஹீரோயினா அந்த கடைசிலாம் கத்தி வச்சான் பத்திலாம், அதெல்லாம் நான் மிரண்டே போயிட்டேன். எனக்கு நம்ம ஊர் பிள்ளை நான் இருந்துருச்சு, அந்த அளவு போட்டு கொளுத்திட்டாங்க. சூப்பரா இருந்துச்சுண்ணே படம்லாம் வேற எந்த லெவல்லண்ணே. சக்சஸ் ஆவா நீ இங்க எப்படியோ இல்லையோ, நம்ம ஊர்லலாம் திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் அங்க கொண்டாடிட்டு இருக்காங்கண்ணே. ஃபர்ஸ்ட் இங்கதான் செலிப்ரேஷன்ல தானே ஒரு வருத்தமா இருக்கு. மற்றபடி நம்ம ஊர்லாம் அடியெல்லாம் போட்டு கொளுத்துன்னு கொளுத்தாங்கண்ணே. இங்க எதுவுமே கிடையாது, நம்மளும் சூப்பரா இருக்குண்ணே. ஆமாண்ணே நல்லா இருந்துச்சு. சரிண்ணே, தேங்க்யூண்ணே. அதான் எஸ்.ஜே. சூர்யா ஆக்டிங் அதெல்லாம் பயங்கரம். எஸ்.ஜே. சூர்யானால தெரியும்ல அவர் எப்படி நடிகை. அவர் ஓகே, அவரு விக்ரம் படம் தான். போன படமே நல்லா தானே இருந்துச்சு, இந்த படத்துக்கு குறையே இல்லைண்ணா. இது ஏன்னா இப்படி லேட்டா ரிலீஸ் பண்ணிட்டு தேவையில்லாத வேலை எல்லாமே. ஆனால் பயங்கரமான படம், எல்லாருமே வந்து பாருங்க, கன்ஃபார்ம் ஃபேமிலியோட பார்க்கலாம். 2 பேரும் சொல்ல நடிப்புனாலே 2 பேரும் எப்படி பயங்கரமா இருந்துச்சு. ஆனால் படம் நல்ல படம் தான். எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூப்பரா. ஹீரோயினி நல்ல ஸ்கோப் தானா, அவங்களும் ஆனால் லாஸ்ட் சீன்ல அவங்களும் சம்பவம் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும் ஃபுல்லாவே படம். இன்ட்ரோல் பிளாக் தானா, நோ சரியான இது இன்ட்ரோல் பிளாக். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வந்து கதைக்காக போவோமா, அப்புறம் சரியான ஒரு இது ஃபாஸ்டா போயினே இருப்பானு மஜாவா. ஸ்பாயர் பண்ணக்கூடாதா? சரி மியூசிக் சூப்பர் ஜி, இவர் பாட்டு நல்லா பண்ணிட்டாரு. இது பார்ட் 2 ஆனா பார்ட் 1 இதுக்கு அப்புறம் தான் வரும். பார்ட் 2 அதுவும் பயங்கரமா மஜா பண்ணிடலாம். இன்னும் பயங்கரம்னா எனக்கு தெரிஞ்சு இதை பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிடலாம். இதுவே பயங்கரமா இருக்குது, கூஸ் பம்ஸா மஜா. நல்லா இருக்கு ஐயா, நல்லா இருக்கு ஐயா, நல்லா இருக்கியா, நீங்க வந்து பாருங்க, நல்லா இருக்கு. ஆனா கண்டிப்பா படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. விக்ரம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. விக்ரம் கிருனால ஒரு கம்பேக் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா என்கேஜிங்காக ஆகி போச்சு, கடைசியில் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் மாதிரி நல்லா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் கிளைமேக்ஸ் வரும்போது விக்ரம் ஆக்டி எஸ்.ஏ. சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. இது இந்த சிங்கிள் பார்த்தாவே எடுத்துக்கலாம். எதுக்கு வந்து பார்ட் 1 லீடு கொடுத்தாங்கன்னு தெரியல, அது மட்டும் ட்ராபேக். ஆனால் படமா பார்த்தா இது வந்து நல்லா இருந்துச்சு, டீசெண்டா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து விக்ரமோட பழைய பார்த்தோட வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸான ஒரு இது இருக்கு, அது நல்லா என்ஜாய்புல்லா இருந்துச்சு. அதான் அவங்களோட காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. விக்ரம் வந்து சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பழைய விக்ரம் பாக்குற மாதிரி இருந்துச்சு, அதனால சூப்பரா நடிச்சிருந்தாங்க. சுராஜோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு, அதனால பார்க்கலாம். ஓகே தான் ப்ரோ, ஆவரேஜ் பார்க்கலாம். ரொம்ப இதுவானா இல்லை, ஓரளவுக்கு இருக்கு, பார்க்கலாம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனும் வந்தோம், அந்த அளவுக்கு இல்லை. ஆனா கொஞ்சம் ஆக்ஷனா இருக்கு, ரொம்ப பேசிட்டு இருக்காங்க, அதனாலதான். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. விக்ரம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, படமே பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. லைக் மேக்கிங் நல்லா இருந்துச்சு. ஸோ விக்ரம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஓவராலா ஓகே, பார்க்கலாம். கடைசியா இந்த ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்கு, ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஓகே, நான் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஸ்கோப் இருக்குண்ணா படத்துல. நல்லா சூப்பரா பழைய ஜிவி பிரகாஷ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே ப்ரோ, உண்மையிலே சியான் கம்பேக் தான் ப்ரோ. கண்டிப்பாக இருக்கு ப்ரோ. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலாம், நான் படம் நல்லா இருக்குது. என்னதான் தரமாக இருந்தது ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, செம்ம கம்பேக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துன்னு வரேன், இந்த ப்ரோமோலேருந்தே பார்த்துட்டு வரோம். நல்லா இருக்கு படம். ஆமாம், ஒரு ஸ்பெஷலாக இருந்தது எல்லாமே.
சீட் கார்னர்ல உட்காந்து அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கு, கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் புரியும் ப்ரோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பரவாயில்ல சார், சுமார் தான். ஓகே ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பாருங்க, பரவாயில்ல அப்படின்றதான் சொல்லுவேன். சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. விக்ரம் ஆக்டிங் நல்லா இருக்கு. என்ன காசு சொல்ல வராங்க என்ன ஏதுன்னு அது சரியா இது வரல. புரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஒரு இதுவே இல்லை. டைலாக்லேயே கொஞ்சம் இதுவாக போயிடுச்சு. ஆக்ஷனாக ஒரு சீனு ஒரு மாசு வர்றோம் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஆக்ஷனாக மாசாக இருக்குது. பட் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. புரியுங்களா? கதை சொல்லியிருப்போம், நல்லா சொல்லும்போது நல்லா கேட்டிருப்பாரு. எடுக்கிறது கொஞ்சம் சுமாராக இருக்குன்ற மாதிரி தான் எங்களுடைய இது. புரியுங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, பட் வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறது இதுதான் காரணம். புரியுங்களா? அதுக்கு தான். மற்றபடி இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாமோன்று கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் லேக் தான் சார். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லேக்னா அது என்ன மாஸ் சீன் ஆக்ஷன் சீன் என்ன வரும்னு பார்த்தா ஒன்றுமே வரல. லேக் தான் அது. புரியுங்களா? செகண்ட் ஹாஃப் வந்து என்ன சொல்ல வராங்க என்ன இதுன்னே புரிய மாட்டேங்குது. இவனுக்கு என்ன கனெக்ட் அதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட்டில் வருமானு தெரியல.